காவலரே காவலரே, கையில் தனிச்சிலம்பு கொண்டு கொச்சவை போல் பெண்ணொருத்தி வந்திருக்கிறாள். உம்மை சந்திக்க என்ற போது மன்னரிடம் சென்று சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவரின் வரலாற்றையும் தேர்காலின் மகனையிட்டு நியாயம் காத்த மன்னீதி சோழது பெரும் கதையும் நீதியின் இலக்கணமாய் விளங்கும் கரிகால் சோழனின் கொண்ட பூம்புகார எனதோர் பெருவழிகர் மாசாத்துவானின் மருமகள். எனது பெயர் கண்ணகி. முத்து விழுகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் முரசு கூட்டி முச்சனம் வளர்த்து முக்கொடையின் நிலையிலே முத்தமிழ் வேந்தர் பரவரின் பெருமதனை ஊழியாக்க முடிப்புடைந்த மன்னனை என் முறைத்தை கேட்பதற்கு முன்னன் யார் என்று முழுவதுமாக தெரிந்து கொள். கண்ணகி, கையில் தனிச்சிலமுடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுஞ்செழியினை துணிவாக இகழ்ந்திருக்க வந்திருக்கும் கண்ணகி. பாண்டிய மன்னா, உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்பு காணாகி கொலைந்த கோவலன் மனைவினான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். நீதியின் இலக்கணமாய் விளங்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்தொகைங்க நீதி அல்ல அல்ல, வல்லான் வகுத்தொகைங்க நீதி. அதனால் தான் நான் மனைவி என்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவுபடுத்தி தள்ளிவிட்டீர்கள். கொழு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு சீக்கிரமாக நடைபெறுவானே. இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா அரசு? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேராரம் காக்கும் பண்ணன். சொல், நீதி தவறிய மன்னா சொல். அது கோப்பெரும் தேவியின் சிலம்பில்லை, கோவலன் தேவியாம் என்னோட சிலம்பு. நீ யார் நம்புவதற்கு? உன் மீது வழக்குரைக்க வந்தவன் நான். குற்றவாளி நீ. ஆம், குற்றவாளி நீ. அதனால் தான் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள். அவர்கள் உரைக்கட்டும் ஓர் நல்ல தீர்ப்பு. ஆன்றவர்களே, பாண்டிய மன்னன் என்பதற்காக செய்த தவறை மறைத்து விடாமல் தமிழின் மீது ஆணையாக, தாயகத்து மக்களின் மீது ஆணையாக ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்கள். பாண்டிய மன்னா, உனது மனைவின் சிலம்பில் உள்ளவை முத்துக்களா மாணிக்கங்களா? என் சிலம்பில் உள்ளவை மாணிக்க பறல்கள். அடுத்த சிலம்பு. பாண்டிய மன்னா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய மற்றொரு சிலம்பு உடைத்து காட்டுகிறேன். அதை மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்ணல் வடிக்கின்ற இரத்த துளிகளே. ஆன்றோர்களே,